ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆர்எஃப்எஸ் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே இந்த மாஸ் சேலஞ்ச் தான். மாஸ் சேலஞ்சில் இருக்கிற மீதி ரெண்டாவது இது. ஸோ ஃபஸ்ட் இது பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குது ரெசிப்ட் மவுஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த இடம் காலியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படியே சேவ் பண்ணாமல் போனதுனால மாஸ் பீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பட் சேவ் ஆகலை. ஸோ அது மட்டும் மறுபடியும் விளையாடுற மாதிரி இருக்கும். டோன்ட் வரி, நீங்கள் பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. லெட்ஸ் கோ. எங்கடா போச்சு அந்த துணியை கறி? அவ்வளோலாம் கவலைப்படவே தேவையில்லை, நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா. இவன் ஓட மாட்டான் ராசா. இங்கே இருக்கா? இல்லை, கன் இங்கே இல்லை. நமக்கு ஆய் கிளவி கிளவின்றேன். சூனியக்காரி பார்த்தீங்களா? பேஸ் எப்படி அதிகமாக இருக்குன்ட்டு டொங்கு டொங்குன்னு அடிக்கிறாங்க. ஆனால் எவன் அடிக்கிறான் தான் எனக்கு. ஐ ஆயில். ஓகே, ரெசிபி இல்லை, அது ரெசிப்ட். என்னயா நீ இப்படி இருக்க? நேத்திக்கு வந்து என்ன வீடியோ போட்டிருந்தோம்னா பார்த்துருப்பீங்க, சாத்தானிக் ரிச்சுவல். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இங்கே தான் ஒரு எலி ஓடிட்டுருக்கு. அதை பார்த்தீங்களா? இது வாயில் கொடுத்துருக்காங்க. என்னடா பண்ணுங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். எடுத்துப்போம். அந்த எலியை நம்ம அடித்து அதுக்கிட்ட இருக்கிற மாஸ் பீஸ் வாங்கணும், உதச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணியாச்சு. இது மோஸ்ட்லி இங்கே தான் ஓடிட்டுருக்கோம். அது கடக்கட்டும். என்ன இப்போ நம்மளுக்கு ஏதாவது வேணுமான்றதை பார்த்துப்போம். இங்கே எதுவும் இல்லை. அப்போ ஓகே, நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம். சூனியக்காரி மேலே வந்துடாது, மேலே வந்தால் உனக்கு அடி உண்டு, உண்டு. வரலப்பா. ஓகே, இது போயிட்டு சூனியக்காரி வாய முடுப்பா. சூனியக்காரி வேணான்னு சொல்லிட்டேன். காயின். சரி, ரெசிப்டில் என்ன இருக்குது? ஜூஸ், கன், கம்பால். ஜூஸ் வேணும். ஜூஸ். ஓ ஐ கோக்கு மாதிரியே இருக்கு. கொக்கோ கோலா தான்ப்பா. கொக்கோ கோலா இல்லையே போகும். ஏய், எங்கேருந்து பார்த்தான்னு தெரியல. கண்ணாடி போட்லு உடையல. கிளவி அங்கே இருக்கு. ஓ சி கிளவின்னு வாயில் வருது. சூனியக்காரிடா. அட்டும் கன்னிங்க. நமக்கு என்ன வேணும்? கன்னு, ஒரு கம் பாட்டில் மட்டும். கன்னு வேணுமா? பிளாஸ்டிக் கன். இங்கே எதுவும் இல்லை. ஓகே, மாட்டிக்கிட்டான். நான் ஏன் மாட்டிக்கிறேன்? கோலர் காமிக்குது. கம்பாட்டில் இல்லை. கன்னா கம்மா? கம்மா கம்பாட்டில். ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங். பின்னாடி பின்னாடி அங்கேருந்து பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்து பார்த்து? அதோ இருக்குது. இங்கே நான் பார்க்கலையே. ஒரு இடத்துல போய் நின்றா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவெல்லாம் கண்டவே கூடாது. இங்கே ஏதாவது இருக்கான்னு மோஸ்ட்லி இங்கே இருக்காது. இருந்தாலும் ஒரு செக்கிங்கை போட்டு போமே. கம்பாட்டில் இங்கே இருக்காது. கன்று இருக்குமான்னு தான் பார்க்கணும். கமான். என்னது? இங்கே எதுவும் இல்லை. கதவு தர. எல்லா இடத்தையும் ஒரு செக்கிங்கை போட்டுருவோம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஓகே, நான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றி நிற்போம். கிளவி சூனியக்காரி மிஸ் ஆகுதுப்பா. நான் வச்சுக்கிட்டு கையில் கிராஸ் வச்சுட்டு வந்தால் பெரிய ஆளானி. நான் இப்போ ஓடிடுவேன். யாருன்னு நினச்சேன். கிராஸ் தூக்கி போடுறாத. ஆமாம், கம் பாட்டில் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். அப்போ கன் இங்கே தான் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கம் பாட்டில் இங்கே தான் இருக்கும். கன்னு இன்னும் கண்ணை காணும். ஆஹா, காசு வச்சு என்ன பண்ணுறது? அதெல்லாம் கிடையாது. கண்ணை காணும். சூப்பர். கன் சுட முடியாதா? இப்போதைக்கு சுட முடியாதுப்பா, ரெடி பண்ணதுக்கு. கம்பாட்டில் மிஸ் ஆகுதே. மிஸ்ஸிங் கம்பாட்டில். சூனியக்காரி நீ ஏன் ஒரு முட்டாள் தான். கேட்டுட்டு வா. அது வரைக்கும் எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு.
இங்கே இருக்குமா? இங்கெல்லாம் இருக்காது. சும்மா அப்படியே எகிரி குச்சி இந்த வழியாக போவோமேன்ட்டு காசு வந்தேன். அட போப்பா காஸ்ட்லியாக. அதான் விற்க ஏகப்பட்டது. அதான் அப்புறம் அட இங்கே இல்லையாப்பா. ஐ அதெல்லாம் ஓவர். வந்து இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சூனியக்காரி ஒரு பொருள் தேடிட்டு போது இப்படி வரலாமா? சொல்லு. என்ன அது? அது காடு. வேணா ஸ்கிப் பண்ணிடுவோமா? கிழக்கு தானம்மா பேசாத. இதோ இருக்கு. காசா அது? ஆட ஒன்றுமே காமிக்கல. வரும். என்னடா ஏகப்பட்ட காசு கிடைக்குது. சூனியக்காரி கமான். அங்கே ஒரு தடவை நின்று பார்த்துட்டு தான் வருது மேடம். கன்ஃபார்ம் பண்ணிக்குது. ஓ நீ தானா அப்படின்ட்டு. நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன். பாய் பாய். டாடா. குட் பாய். See கீழே you later. கீழே. நானும் அங்கே தான் சந்தேகப்படுறேன். ஐ நீட் அ க்ரவ் பார். ரோபர் இருக்கு. க்ரவ் பார் வச்சு தானே அதை ஓப்பன் பண்ணி போக முடியும். க்ரவ் பார் அதான் இருக்கு. நீ ரொம்ப முக்கியமானவன்ல, என் கூடயே இரு. இப்படிலாம் வந்துட்டு இருக்கேன். அழகா நான் இப்படியே போயிருக்கேன். அதானே. யோ போயா பாரு. எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் சூனியக்கார் இங்கே வராது. அதை மேலே தான் போவோம். மேலே தானே சத்தம் கேட்டுச்சு, மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவோமா. ஆமாம் அந்த டைமில் இப்படி வந்துடுவோமா. சூனியக்காரி அதுக்கிட்ட வராது. கொஞ்சம் அலைய விட்றாங்களே, அதுக்குள்ளே 6 நிமிஷம் ஆச்சு பாருங்களேன். ஆமாண்டா. பவிரா இன்னும் ஒன்றுமே ரெடி பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரெடி பண்ணியாச்சு. கம் பாட்டில் இந்த நெயில கழட்டி விட்டு ட்ராப் இதை பத்திரமா வச்சுக்கணும். க்ரவ் பார் எங்கே இருக்குன்னு நம்ம கடைசி வரைக்கும் நோட் பண்ணணும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா இதாக இருக்கு பாரு கம் பாட்டில். கடைசி வரைக்கும் இது உதவும். எவ்வளோ சொத்தண்டா. ஆமாம். ஏன் நான் அங்கே போட்டு போனேன்னா அங்கே தான் சேஃப்டி. இங்கெல்லாம் சேஃப்டி இல்லை. இப்போ கம்பார்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுற்று அப்பப்போ இப்படி பண்ணால் ஜாலியாக இருக்கும். சரி. எங்கே அந்த பிலிப்பா? கண்ணாடி பாட்டில் கீழே உழுவுதானே உடைய மாட்டேது. ஓகே ரூட் கிளியர். இதில் ஒரு சாத்தத்தை போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு சாத்தத்தை போட்டுக்கலாம். ஓகே இப்போ மேடம் எந்த வழியில் வராங்க பார்ப்போம். சூனியக்காரி கமான். இங்கே தான் இருக்கியா? இங்கே இருக்காது. அங்கேருந்து வந்து எங்கே வருதுன்னு பார்ப்போம். வா விட்டு ஏற்றிடு விட்டு ஏற்றிடு. சூப்பரு. ஏற்றி தள்ளிடுச்சு. கீழே போடுறா கிராஸு. பாவம். இப்போ போட்டு கத்து என்ன பண்றது? தள்ளிடுச்சு. டைட்டில் வச்சிருமா பிலிப்பாவை கொல்லும் சூனியக்காரி. சூனியக்காரை கொல்லும் பிலிப்பா. மெக்கானிசம் ஹஸ் பீன் கன்வெர்ட்டட். ஆட்டம் முடிந்து விட்டது. முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன பீச்சும் ரொம்ப வேகமாக போட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு? என்னண்ணே சூனியக்காரி ஏன்னா விட்டு ஏற்றி தள்ளிடுச்சு அந்த பிலிப்பா. நான் கூட எதிர்பார்க்கல, நம்மள கூட ஏற்றி தள்ளிடுமோன்னு எதிர்பார்த்து இந்த சைடில் வந்துட்டேன். எலிவேட்டர் கவுண்ட் ஆப்ஜெக்ட். டே கண்ணை கொடுங்கடா. சூப்பர் தேங்க்யூடா. எத்தனை பால் இருக்கு? அதில் அன்லிமிட்டெட் பால்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமாம் பாருப்பா. சூப்பர். எங்கே வந்து எரி ஒரு இடத்துல இல்லை. ஒரு வழியில் வாப்பா. மாட்டிச்சு. மாஸ் பீஸ் கொடு. தேங்க்யூ மிஸ்டர் சுண்டலி. மக்களே ஒரு வழியாக 2வது மாஸ்க் பீஸை கண்டுபிடிச்சாச்சு. ஆட்டமும் முடிஞ்சாச்சு. இதை போயிட்டு போட்டால் வேலை முடிஞ்சிடும். சூனியக்காரி செத்து போயிட்டா. செத்துட்டா. செத்து போன சூனியக்காரி அப்படின்னு வச்சிடலாம் டைட்டில். ஆனால் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா மாஸ்க் சேலஞ்சுன்றதுனால மாஸ்க் பார்ட் 2 தான் வைக்க முடியுமே தவிர நம்மளால டைட்டில் அப்படி வைக்க முடியாது. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சாவு நடந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. போயிட்டு இங்கே வச்சிட்டோன்னா ஆட்டம் முடிஞ்சது.
ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிச்சு. பை பாய், டேக் கேர், See you.